கண்ணா பஞ்சு பேச போறியா சஞ்சீவ்? வெள்ள பசங்க வெள்ள சூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால பஞ்சு வேண்டாம். ஓகே. ராஜேஷ், கௌசல்யா திருமண நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? நான் தான் ஒபாமா பேசுறேன். ராஜேஷ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் எங்க நாட்டுக்கு ஒரு சொக்க தங்க மாதிரி. அதனாலதான் அவருக்கு யூஎஸ் விசா கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப அவரு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்ப கௌசல்யாக்கும் யூஎஸ் விசா தர சொல்லியிருக்கேன். பே ஏரியாவுக்கு வாங்க, பெஸ்டா இருங்க. யூஎஸ்க்கு வரும்போது ராஜேஷோட அரை ட்ரௌசரை இந்தியாவிலே வச்சுட்டு வந்துருங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ராஜேஷ் முழிப்பது 12 மணிக்கு, ஆபீஸ் போவது 1 மணிக்கு, ஆத்துக்கு வர்றது 6 மணிக்கு. ராஜேஷின் பயணம் $10 சைக்கிள். ராஜேஷ் அணிவது கூகுள் ஷர்ட்டும் அடிடாஸ் அரை பேண்ட்டும். ராஜேஷுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. ராஜேஷுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏராளம். சிகரெட் கிடையாது. தண்ணி கிடையாது. ஆஹா ஆஹா, இப்படி ஒரு மாப்பிள்ளையா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஹர ஹர மகாதேவகி. பக்தா ஒருத்தன் கல்யாண சுவாமி அப்படின்னு சொன்னான். அவன் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல கூப்பிட்டனால வாழ்த்து சொல்லாமேன்னு முடிவு பண்ணேன். அப்படியே மண்டபத்துக்கு போய் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டு அங்க இருக்க மாமிகளோட கூத்தடிச்சிட்டு வரலான்னு பிளானும் பண்ணேன். அதுக்காக டிக்கெட் போட்டேன், ஏர்போர்ட் போனேன், கேட்டுக்கும் போனேன். ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. ஜஸ்ட் மிஸ். ஒரு 100 இலையில ஃப்ளைட்டை விட்டுட்டேன். அந்த ஏர் ஹோஸ்டஸ் பொம்பளை கிட்ட போய் எப்படியாவது விட்டுருமா அப்படின்னு கேட்டா முடியாது சுவாமின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. படுபாவி. வேற என்ன பண்றது? இங்கிருந்தே மெசேஜ் சொல்லலான்னு முடிவு பண்ணேன். என்னோட மெசேஜ் இதுதான்: பே ஏரியாவுக்கு வாங்க, நல்லா பஜனை பண்ணுங்க. அப்போதான் நான் சொல்ற சுகானுபவத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு இந்த சன்னிவேல் சுவாமிஜியோட திருமண நல்வாழ்த்துக்கள். ஹர ஹர மகாதேவகி.